ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம கும்பராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கான அவங்களோட பலன்கள் பார்க்குறோம். அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கிட்டேயும் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. சில பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை லைக் கொடுங்க. நம்மளோட ரீடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரீடிங்குள்ளே தொடர்ந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் உங்களுக்கு உறவுகள் ரீதியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும், இல்லைனா ஃபேமிலியில் ஒரு ஸ்டெபிலிட்டி. இப்போ ஃபேமிலியில் ஏதாவது ஒரு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு கிளாஷ் போயிட்டு இருந்ததுன்னா, இல்லை அண்ணா தங்க, அக்கா தம்பி, அந்த மாதிரி அம்மா அப்பா அவங்களுக்குள்ள இல்லை பெரியவங்களுக்குள்ளே ஏதாவது கிளாஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்தால் அது எல்லாமே இந்த மாதம் சரியாயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புது உறவுக்காக ஒரு சிலர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க திடீர்னு ஒரு கிஃப்ட் கிடைக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதம் யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க. அது உங்களோட பழைய மெமரிஸ்லாம் கொண்டு வரும். ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நம்ம எவ்வளோ நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம், அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அந்த மாதிரி அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க சில விஷயங்களை. இல்லை உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம், இல்லைனா உங்களோட ரிலேஷன் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களோட சைல்ட்ஹுட்டில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் யாராவது உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அவங்கள பார்க்க நேரிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது உங்களோட சில சவால்களாக அது இருக்குது உங்களுக்கு. அது ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட குட்கர்மாவுக்கான ஒரு நல்ல பிகினிங்ஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்கனாலே ஒரு நல்ல நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களோட குட்கர்மாக்கான ஒரு நல்ல ஸ்டார்ட் இது. ஓகேங்களா? ஏன்னா இவங்க வராங்கனாலே இவங்க ஒரு நியாய தராசு மாதிரி. நீங்கள் நல்லது பண்ணியிருந்தால் நல்லது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான பலன்கள். அப்படி தான் இவங்க அந்த மாதிரி தர்ம தேவதை மாதிரி இவங்க. ஓகேங்களா? இவங்க அது மட்டும் இல்லை, இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க மூன் எனர்ஜிக்கான ஒரு காட். உங்களுக்கு மூன் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பூஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்னை அபிராமியோட பவர் இவங்க. ஓகேங்களா? அன்னை அபிராமி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களோட எனர்ஜி தான். அவங்க நமக்கு ஞானத்தை தருவாங்க. நம்ம வேண்டிக்கிற அந்த விஷயங்கள் நல்லது எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பியூர் சோலாக இருக்கணும். நம்மளோட சோல் பியூராக மாற்றிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் தவறுகள் செய்திருந்தால் கூட மன்னிச்சு அன்னைக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கும் போது, ஏன்னா மக்கள் எல்லாமே சில தவறுகள் செய்ய தான் இருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தா அம்மா கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான குட்கர்மா நான் இது ஒரு சின்ன அட்வைஸாக தான் கொடுக்குறேன். இந்த அளவுக்கு இந்த கார்டில் இந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நான் எனக்கு அன்னை சொல்லணும்னு தோணுது, சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது நீங்கள் இதை ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த அதாவது குட் பாசிட்டிவிட்டியை நீங்கள் ஈர்ப்பீங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் இது என்ன பண்ணுன்னா, ஒரு சிலருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா ரிலேஷன்ஷிப்பு உங்கள் சைல்ட்ஹுட்டில் இருந்தவங்க யாராவது ஒருத்தர் அவங்க நேம் ஜேல ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சைன் காமிக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு இது தெரியுதுங்க. அது பார்க்கலாம் தொடர்ந்து.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன்ல ஃபேமிலி பாண்டிங் சப்போர்ட்டிவ் அதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஃபேமிலியில ஏதாவது கிளாஷ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரியாகி ஃபேமிலி ஒண்ணாகும். அதே மாரி மேரேஜ் இப்போ நீங்க பார்த்துட்ருக்கீங்க, மேரேஜ்க்காக அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா, அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க இந்த மாசத்துல வந்து நடத்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மேரேஜ் நடக்கலாம், இல்லன்னா நிச்சயதார்த்தம், இல்லன்னா அலையன்ஸ் பார்த்துட்டு போறது, அந்த மாதிரி ப்ரப்போசல்லாம் நடக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு வாய்ப்பு அமையும். இப்ப லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோடது வந்து அடுத்த கட்டம் உங்களோட பாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகுற மாதிரியான இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். 2வது நான் சொன்ன மாதிரி நீங்க எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் நடக்கும். ஒரு 3 பெர்சன் இன்வால்வ்மென்ட் சில பேருக்கு காமிக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு 3 பார்ட்டி இன்வால்வ்மென்ட் இருக்கு. அது வந்து நீங்க சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது ஒரு கைடன்ஸ் குடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து மெயில் எனர்ஜி காமிக்குது. ஒரு சிலருக்கு ஃபீமேல் எனர்ஜி. ஓகேங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு மெயில் எனர்ஜி உங்களுக்கு வந்து அவங்க யாருன்னா, உங்களோட எக்ஸா இருக்காங்க. உங்களோட எக்ஸ் வந்து ஒரு டெவில் எனர்ஜி கிரியேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஒரு சிலருக்கு சொல்றேன், எல்லாருக்கும் இல்ல. யார் பிரேக்கில் இருந்துட்டு இப்போ வெளியே இருக்கீங்களோ, இப்போ வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு மஸ்குலன் எனர்ஜி வந்து இந்த பிளாக் எனர்ஜியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க உங்களோட பாஸ்ட்டு. ஓகேங்களா? உங்கள் பாஸ் உங்களை விட்டு விலகிட்டாங்க. அவங்க உங்களுக்கு சில மனக்காயத்தையும் அவங்களும் வந்து ரொம்ப ஒரு என்ன ஹார்ட் ஃபீலிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரொம்ப வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் அவங்க வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு இது வந்து உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன் அப்படி அவங்க வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒரு சிலர் வெளியே வரணும். இதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு குட் சோல், உங்களுக்கான பியூர் சோல் கிடைக்கும். ஓகேங்களா? அவங்க உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். ஒரு சிலர் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. நியூ ஷிஃப்டிங் இருக்குது. சில பேர் உங்களோட அந்த லைஃப் பார்ட்னரோட ஃபேமிலியாகவே ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு கடல் கடந்து போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க்குக்கு இது ஒரு அதாவது ஒரு சக்ஸஸ், ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்காங்க. 2வது ஒரு சிலர் வந்து தொடர்ந்து நீங்களே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கணும். உங்களுக்கு வேணும், நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க, இதிலேருந்து இன்னும் வெளியே வரல, ஏன்னா அந்த எக்ஸ் கொடுத்த அந்த எக்ஸ் பர்சனால் ஏற்பட்ட இந்த இதிலேருந்தே நீங்கள் வெளியில் வரல. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் இதே விஷயத்தை நினச்சி இந்த மாதிரி எனர்ஜியில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் எப்படி கிடைக்கும்? உங்களுக்கான உங்களோட சோல் இருக்காங்க. உங்களுக்கான பியூர் சோல் உங்களுக்காக இருக்காங்க. நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா தான் அடுத்த லெவல் நீங்கள் வந்து வர முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேறு என்ன இதில் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கு? ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, வெயிட். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அவசரம் காமிக்கிறீங்க, அதை நிதானமாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான நேரம் இல்லை, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன? வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த் சில விஷயங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும் நமக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வித்தின் த மந்த் இதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம், இது வந்து எனக்கு எப்போ இதெல்லாம் சரியாகும், எனக்கு நியூ பிகினிங்ஸ், ஃபேமிலியில் இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாகும்னா, ஒரு 3 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் வந்து ஒரு கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் ஏற்படும். அதுக்கான வழிகள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் வந்து ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ், ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட ப்ரேயரில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் அதாவது ஒருத்தருக்கே கிடையாது, ஒரு சிலருக்கு எல்லாமே ரெசினேட் ஆகிடும். ஏன்னா அவங்க அத்தனை சிச்சுவேஷன்லேயும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நான் சொல்கிற விஷயங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும். அவங்கவுங்களுக்கு அந்தந்த மெசேஜ் வந்து கரெக்டாக போய் ரெசினேட் ஆகிடும். ஓகேவா? அந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்க, எக்ஸ் கூட வந்து கிளாஷில் இருக்கீங்க. இப்போ அவர் வந்து உங்ககிட்ட வந்து
பேசணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியோட அவங்க வந்து வராங்க அப்படிங்கிறது உங்களோட இன்ட்யூஷன் கேட்கும். ஓகேங்களா? உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுட்டு, அதனால தான் அங்கே வந்து ஹை பிரிஸ்டஸ் இருந்தாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க வந்து குட் கர்மாவுக்கான விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகப்போகுது. நீங்க கண்டிப்பா அதுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் காமிக்குது. நியூ ஸ்டெப் இல்லன்னா உங்களுக்கு வந்து நியூ லைஃப். ஓகேங்களா? ரீகன்சிடர் பண்ணுங்க. ஆனா வந்து யோசிச்சு முடிவெடுத்து பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து இந்த உங்களோட பியூர் சோல் கண்டிப்பா இருக்கு. ஆனா இதுக்கு தடையா இருக்கிறது வந்து அந்த எக்ஸ் பெர்சனால ஏற்பட்ட அந்த அம் ரெக்கார்ட்ஸ். அந்த அந்த தேவையில்லாத அந்த ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்லேருந்து நீங்க வெளிய வரணும். ஏன்னா நீங்க வந்து அ இந்த மாரி விஷயங்கள்ல அந்த உறவுகள் செஞ்ச காயங்களையே நெனச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு லெசன் தான் கத்துக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ஒரு லெசன் குடுத்துட்டு போறாங்கன்னா, அவங்க வந்து அதுலேருந்து நம்ம வந்து அடிபட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அவங்க நமக்கு ஒரு பாடம் கத்துக் குடுத்துருக்காங்க. சரி நம்ம இந்த பாடத்த கத்துக்கிட்டு வெளில வந்துரணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபார்வர்டா போணும் அப்படிங்கிறத வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அதுலேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த டெவில் எனர்ஜி இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் வந்து அம்மன் வழிபாடெல்லாம் செய்யுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், மூன் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா மூன் ப்ரேயர் தான் மைண்டு. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மூன் ப்ரேயர் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மகாகாளி, பிரித்திங்ரா, அப்புறம் வந்து வாராகி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி டெவில் எனர்ஜி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கைஸ். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது தொடர்ந்து ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில் வேணும், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சக்ராஸ் ஹீல் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, உங்களோட ஆரா ஹீல் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு ஹீலிங் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். எடுத்துக்கினீங்கன்னா தான் அந்த பிளாக்கேஜ் கிளியர் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ப்ரே பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி இப்படி இருக்கும்போது உங்களால் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஹீலிங் எடுத்துக்கோங்க, கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ் சொல்லிட்டாங்க. அதாவது உங்களோட விருப்பங்களை உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல், உங்களோட இஷ்ட தெய்வம் சொன்னேன் இல்லைங்களா? வாராகி அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி உள்ள அந்த காட் கிட்ட நீங்கள் ப்ரேயர் வைங்க. இதுவே ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் நீங்கள் ஜீசஸ் கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. அடிக்கடி ப்ரேயர் பண்ணி அதை வந்து ஹீல் பண்ணுங்கள் உங்களை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன் பாருங்கள். அதுதான் சொல்கிறாங்க. அதை இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்களை லெட் கோ பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்கள நீங்கள் வந்து லெட் கோ பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் அவங்க பண்ண விஷயங்களே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. லெட் கோ பண்ண வேண்டிய நேரம் இது. ஓகேங்களா? இதெல்லாம் லெட் கோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. உங்களோட ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க. உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? உங்களோட இஷ்ட தெய்வங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ப்ரேயரில் இருங்க. ஓகே? இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க கைஸ். இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்லாம் மாட்டினாங்கன்னா வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க எந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதாவது தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குதுன்னா அந்த அந்த ஃபேமிலியில் வந்து அந்த ஆப்போசிட் பர்சன் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா 2 சைடுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தேர்ட் பார்ட்டி வரவிடக்கூடாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து எப்படி கிளியர் பண்ணணுமோ அப்படி கிளியர் பண்ணிக்கோங்க. ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். கண்டிப்பாக சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீனிங் எனக்கு தெரியுமா? நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறீங்க அது மாதிரி தெரியுது. ஸோ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க.
ரிலாக்ஸாக இருங்க. ஓகேவா? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிது இல்லையா? அந்த ரீடிங் பார்த்த உடனே நம்ம இந்த இடத்துல தான் லேக் ஆகிட்ருக்கோம். ஓகே, இது மாதிரி பிரச்சனைகளா? சரி, நம்ம இதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சு இல்லை? இதுவே வந்து 95% உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இனி என்ன பண்ண போகிறோம், அதை தான் நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போவீங்க. ஸோ நீங்கள் அந்த பாஸ்ட்டுக்கு திரும்ப அந்த பக்கம் போகாது உங்கள் மைண்டு. இதுலேருந்து வெளியே வரணுங்கிறது தான் மைண்டு வந்து இன்டென்ஷனில் இருக்கும். ஸோ கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.